இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவன் இருக்கிற உயர்ந்த நிலையை பார்த்து பெருமைப்படலாம். ஆனா எங்களுக்கு அன்னைக்கு இருந்த நிலையை அவ்வளவு மனசுல கஷ்டப்பட்டோம். என் பையன் அன்பு முத்த பையன். அன்பு அப்பா இங்கே தான் குடியிருந்தாங்க. உங்களுக்கு 4 பையனும் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ கஷ்டம் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு. இங்கே பக்கத்துலேயே ஆப்பக்குள்ளேயே ஒரு இரும்பு கடை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. படிக்கிற காலத்தில் ஒரு பெரிய இதாக ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் படிப்பான் அவன். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது நோக்கமும் அவன்கிட்ட இருக்கும். அதாவது படிக்கணும்னு ஆர்வமாக உள்ளவன். நாங்கள் எங்கள் குடும்பத்தை சொல்றது கஷ்டம் சொல்லணும்னா 3 பசங்க இருக்காங்கடா, அவங்களாம் படிக்க வைக்கிறா, நீ பரவாயில்ல, நீ ஏதாவது தொழில் பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவன் ஏற்றுக்கிட்டு உடனே திருத்தருக்குள்ள போய் கடையில் இருந்தான். இந்த அளவுக்கு வளருவான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இடையில ஒரு முட்டுக்கட்டை நாங்கள் தான் போட்டோம். மறுபடியும் அது தொடர்ந்துட்டான். தொடர்ந்து படித்தான். பிஎஸ்சி வேதியியல் படித்தான். அதுக்கப்புறம் அடுத்த பசங்க படிக்கணும்னா அதுக்கு மேலே இவனை படிக்க வைக்க முடியல எங்களால். வேலைக்கு போனால் நான் வேலையை ஒத்துக்கலை. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசைப்பா ஆசிரியர் தான், அதனால் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேருங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டே கேட்காமே அவன் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டான். கடனை வாங்கி போய் படிக்க வச்சோம். அறிவியல் பட்டதாரியா கூடூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு வந்தார். அசிஸ்டண்டா, பிடி அசிஸ்டண்டா சார் சேர்ந்தாங்க. பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கறதாகட்டும், இல்லை ஒரு இன்டர்வல்ல இருந்தால் கூட அவருடைய பாடத்தில் ரொம்ப திறமையாக கொண்டு வரணும், பிள்ளைங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பார். ஒரு மரியாதையாக அவ்வளோ இதாக இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு சகோதரராக பழகுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் எங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இது வரைக்கும் அவன் அன்பு காலத்துக்கு முன்னாடி படித்து அந்த வரத்துக்கு முன்னாடி யாருமே இல்லை. அது அரசு வேலை கிடைச்சது. நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒரு அரசு வேலை, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படின்னால ஒரு மதிப்பான ஒரு தொழிலாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு என்னன்னா இதை விட பிஸ்னஸில் போனால் அது பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. இந்த வேலை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார இருக்கும். பிசினஸுக்கு போனா இன்னும் கொஞ்சம் நிறைய பேரோட பழகலாம், நிறைய நல்லது செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம். எல்லா வகையிலையும் அவருக்கு பிசினஸ் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா முழுமையா அதுல இறங்கிட்டான். அப்ப எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டப்பட்டோம். வேணாண்டா, அதை விட்டுறாதரா, ஆசிரியர் பண்ணியை விட்டுறாதா, கிடைக்காத இது. ஆனால் அவன் ஒரு முடிவோடு எடுத்துட்டான். நம்ம இந்த ஆசிரியர் இதில் இருந்து நம்ம ஒரு பெரிய அளவில் வர முடியாமல் போயிடும். ஒரு நிலையான, அதாவது ஒரு சாதாரண வாழ்க்கை தானே வாழ முடியும். அதனால் அப்படி வேண்டாம், நம்ம உயர்வான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டான். அது எங்களுக்கு புரியலை. அந்த நேரத்தில் ரொம்ப அவனை வற்புறுத்தணும். கல்யாணம் பண்ணுறப்ப சமயத்தில் நம்ம வாத்தியாராக தான் இருந்தேன். அதை வச்சு தான் நாங்கள் பொண்ணு போய் பார்க்க போனோம். அவங்களும் பொண்ணு வாத்தியாராக இருக்கான்னு பொண்ணு கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணதே அப்படின்னா அவங்க டீச்சருங்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் பொண்ணே கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, மாமா எல்லாருமே டீச்சர் தான். ஆனால் ஒரு வருஷம் கழித்து வேலை பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலை வேண்டானே விட்டுட்டாங்க.
வேலையை நம்பி தான் அவங்க வீட்டில் பொண்ணு கொடுத்தாங்க. நான் வந்து அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்துச்சு அவங்கள கிளப்பிட முடியாது. இப்போ அதுக்காக வேண்டிதான் நான் ஃபஸ்ட்டு ஓகே சொன்னது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட ஆரம்பித்தோன்னே தான் அதோட இது என்னன்னு புரிஞ்சுது. எல்லாருமே டார்ச்சர் தான் பண்ணோம். அவங்கள போட்டு அதிகமாக நோக்கடிச்சது நானாக தான் இருந்திருப்போம். அப்போ இப்படி வேலையை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமாடான்னு எங்களுக்கு தாங்க முடியாத மன வருத்தத்தோடு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க குறிப்பாக வேலையை விட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நான் 2-3 மாதத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வருவேன். ஒரு 3-4 நாள் தங்கியிருப்பேன். அந்த 3-4 நாள் தங்கியிருக்கிறப்ப டைமில் கூட எங்கள் வீட்டில் வெறும் சண்டை தான் நடக்கும். முதல்ல அவங்க வீட்லேயே ஒரு அச்சுறுத்தல், சுற்றி டீச்சர்ஸுங்க, ஊரில் உள்ளவங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரொம்ப தொல்லை தான் அவருக்கு. அந்த வேலைக்கு போன்னு ஒரு டார்ச்சர் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் என்ன களிமண் மாதிரி இருக்காரு, இவர் என்ன கல்லூனி, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க, சைக்கோன்ற மாதிரி கூட நிறைய பேர் காதுபடவே சொல்லியிருக்காங்க. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நகையெல்லாம் போச்சு. அதிகமாக திட்டி தீர்த்துருவேன் நான் தான். எல்லாருமே வந்து அப்பப்போ மத்தசம் பண்ணி, எங்கள் அண்ணன்லாம் ஏஇஓவாக இருக்காங்க, அழைச்சிட்டு போய் பேசி திரும்பவும் டீச்சரை ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ தான் ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னடா இதில் போய் இருக்கிறானே அப்படின்னு. வேலையை விட்டு பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன்ட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு கூட அவன் ஒரு 5 ஆண்டுகள் பேசாமல் கூட இருந்தேன். அப்பா வந்து பர்சனலாக எங்கள்கிட்ட இதேமாரிப்பா விட்ட வேலையை வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தை வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப படுக்கை ஆகிட்டாங்க. அந்த டெலிவரி ஆகிறப்ப அங்கே போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. நீ பிஸ்னஸ் அலைகிற பைத்தியமாகி தான் தெரிய போகிற பாரு. நீ உனக்கெல்லாம் நெட்வொர்க்கே வராது. நீ எல்லாம் டீம் அமைக்க லாயக்கே இல்லை. உன் பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க தான் லாயக்கு. ஒன்னால் அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கவே முடியாது. நல்லா நான் வச்சுக்கோ. ஒரு நாள் உன்னால் உன் பிள்ளைகளோட நீ நடுத்தரில் நிற்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். எல்லாம் படிச்சு கிடைச்சி மறுபடியும் அதை விட்டுட்டு மறுபடியும் லைஃப் ஸ்டைல புதுசாக ஆரம்பிச்சு இந்த பிஸ்னஸ் மூலமாக பண்ணிருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போகிறாங்களேன்னு. ஆனால் அவர் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்காரு. இங்கே வந்து நாங்கள் திரும்ப திருவாரூர் போகிறப்ப என் பேரில் 2 இடம் வாங்கியிருந்தாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் நாங்கள் திருவாரூர் போனோம். அங்கே வந்து ஒரு பைக் கூட கிடையாது. நடந்து ஃபீல்டுக்கு இப்படி போயிட்டு இருந்தவங்க இங்கே வந்து புல்லட் வாங்கினாங்க. பெரிய காரும் எடுத்தாச்சு. பிஸ்னஸும் வேகமாக டெவலப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சொந்தமாக இங்கே தஞ்சாவூரில் 80 லட்ச ரூபாயில் வீடு ஒன்று வாங்கினாங்க. இப்போ நல்லா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன ஒன்று, நாங்களும் ஆசிரியராக இருக்கணும்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் எல்லாரும் வாத்தியார்னு சொல்கிறீங்க. அது உண்மையிலே அந்த மகிழ்ச்சி எனக்கு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு
அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. மச்சாப்பா மச்சாப்பா, இந்தா 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 இந்தா. ஏய் ரெடிடா, வாடா. பாத்தி கம்மி ஓகே. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. Show your style, grow up with my lifestyle, live your dream, tension free.